7 வயசு சின்ன குழந்தைய கூப்பிட்டு இப்படி பண்ண எப்படி மனசு வருது? போலீசாரின் தனிப்படைக்கு மத்தியில் பொதுமக்கள் பிடித்த இளைஞர். அவனை எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு நடத்திய போராட்டம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் வசிக்கக்கூடிய மகள் வீட்டுக்கு பக்கத்துல விளையாடிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு 7 வயது சிறுமி மாயமானதுனால பெற்றோர் அதிர்ச்சி அடைஞ்சு பல இடங்கள்ல தேடி இருந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்த சிறுமி ரத்தக்கலையோட இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்கு அழைத்து சென்ற போது அந்த குழந்தையை யாரோ ஒருவர் பாலியல் துன்புறுத்தல் செய்ததா மருத்துவர்கள் தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருந்திருக்கு. போலீசாருக்கு இது குறித்த தகவல் தெரிவித்து அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் அத்தனையையும் ஆய்வு செய்திருந்திருக்காங்க. சிறுமி விளையாடிட்டு இருக்கும் போது யாரோ ஒரு நபர் வந்து படியில் அமர்ந்து ஏய் பாப்பான்னு கூப்பிட்டு 20 ரூபாயை கொடுத்து தண்ணி வாங்கிட்டு மிச்ச 10 ரூபாயை நீயே வச்சுக்கோன்னு சொல்லி பின்னாடியே சென்றது தெரிய வந்திருக்கு. அந்த நபரின் புகைப்படத்தோட பல இடங்கள்ல போலீசார் தனிப்படைகள் அமைத்து தேடி இருந்திருக்காங்க. தேடுதல் வேட்டைக்கு மத்தியில பொதுமக்களுக்கு தகவல் வந்ததை அடுத்து அங்கு சென்று உடனடியா அந்த இளைஞரை பொதுமக்கள் பிடித்திருந்திருக்காங்க. சம்பவ இடத்துக்கு போலீசார் விரைந்து வந்து அந்த இளைஞரை காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்ததோடு அந்த நபரை எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராடவும் செய்திருக்காங்க. ஒரு கட்டத்துல பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்திலையும் ஈடுபட்டிருந்திருக்காங்க. கைது செய்யப்பட்ட அந்த இளைஞர் சேலம் அம்மாப்பேட்டை பகுதியை சேர்ந்த மணிங்கிற மணிகண்டன் குமாரபாளையத்துல தங்கி கட்டிட வேலை மற்றும் கிடைக்கிற வேலைகளை செஞ்சு வந்திருக்காரு. கட்டிட வேலையில ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்திருந்திருக்கு. இது தொடர்ந்து திருச்செங்கோடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் போலீசார் அழைத்து சென்றிருக்காங்க. குற்றவாளி மீது 6 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு தீவிரமான விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்படுது. போலீஸ் அவரை கைது செய்து நீதிமன்ற சிறையில் வைத்திருக்க உத்தரவிட்டதோடு கூடிய விரைவில் போலீஸ் தரப்புல இருந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய இருக்கிறதாகவும் கூறப்படுது.